பரப்புரைக்காக செல்லும் விஜயின் வாகனத்தை விமான நிலைய வாசலிலேயே வழக்கம் போல தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் பரப்புரைக்காக தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருந்திருக்கக்கூடிய விஜய் அங்கிருந்து தேர்தல் பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர் பிரச்சார வாகனத்தில் புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் அங்கு சூழ்ந்திருந்த தொண்டர்கள் தற்போது வாகனத்தை சூழ்ந்தபடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய விஜய்க்கு அந்த பாதை நெடுகிலும் இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள். வழக்கம் போல அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் பல முறை கூறியும் தொண்டர்களும் ரசிகர்களும் அதனை பொருட்படுத்தாது தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய விஜயிடம் வாகனத்திற்கு அருகில் வந்து செல்ஃபி எடுப்பதும் கைகளை உயர்த்தி காட்டுவதும் குரல் எழுப்பதுமாகவே இருந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தற்போது பரப்புரைக்காக விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பிரச்சார வாகனத்தில் தற்போது இருசக்கர வாகனத்திலும் சாலையின் குறுக்கும் எடுக்குமாக வந்து விஜயின் வாகனத்தை இடைமறித்தவாறு தொண்டர்கள் செல்ஃபி எடுக்க முயலக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அதற்காக சற்று நேரத்திற்கு முன்பு அவர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அவரை தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து அன்போடு வரவேற்ற அந்த காட்சிகளை தற்போது நாம் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். மற்றொரு புறம் அவர் விமான நிலையத்தின் வாசலில் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறிய அடுத்த நொடியே அங்கிருந்து புறப்பட்ட அடுத்த நொடியே தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவர் செல்ல விடாமல் மறித்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வகையில் இது அன்பின் காரணமாக எடுத்துக்கொண்டாலும் அதே நேரத்தில் அவர் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய அந்த பகுதியில் அவர் எவ்வளவோ முறை எடுத்து கூறியும் அதனை பொருட்படுத்தாமல் இடையூறை ஏற்படுத்தும் விதமாகவும் இது அமைந்திருப்பதாகவும் நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், தற்போது கள நிலவரம் என்ன, விவரங்களை சொல்லலாம்? சரவணன், நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பிரச்சார கூட்டம் நெல்லை கேடிசி நகர் தனியார் நட்சத்திர ஹோட்டல் அருகே இன்று நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இதற்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து கிளம்பி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி சோதனை சாவடியை கடந்து தற்பொழுது வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார். அவரை தூத்துக்குடி விமான நிலையம் வெளியே அந்த தொண்டர்களும் அவர் ரசிகர்களும் ஏராளமானோர் கூடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில தற்பொழுது அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் தொடர்பான பணிகளிலும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று திருநெல்வேலியில் உள்ள கேடிசி நகரில் தனியார் நட்சத்திர ஹோட்டல் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பிரச்சாரத்திற்காக பிரத்யேக பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தலில் ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது 8000க்கும் மேலான தொண்டர்கள் அந்த பந்தல்ல கூடியிருக்கிறார் என்று காவல்துறை வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில ஏராளமான தொண்டர்களும் காலையில் இருந்தே இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பந்தலுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே பல்வேறு சோதனைகளுக்கு பிறவே தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில ரோட் ஷோ நடத்தவும் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. 1 மணி அளவில் தற்பொழுது இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இந்த கேடிசி நகர் பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அந்த பிரச்சார வாகனத்தை ஏராளமான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ரோட் ஷோவிற்காக விஜய் செல்கிறார். தொடர்ந்து இந்த பிரச்சார மேடையிலிருந்து கிளம்பும் அவர் தாளையத்து செல்கிறார். அங்கு தாளையத்து வழியாக தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை, குலவணிகர்புரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்று நீதிமன்றம், மார்க்கெட், மீண்டும் கேடிசி நகர் பகுதிக்கு வருகிறார். கேடிசி நகரிலிருந்து தொடர்ந்து தூத்துக்குடி செல்கிறார். அங்கும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இப்படியாக இன்றைக்கு அவரது பிரச்சார பயணங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கேடிசி நகர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை வரவேற்பதற்காகவும்
இந்த இடங்கள்ல பொதுமக்கள் வந்து சூழ்ந்திருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. நிச்சயமாக இந்த பகுதிக்கு வரும் பொழுது பொதுமக்களும் ஒரு காரை மறித்து அவரை வரவேற்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தொடர்ந்து இந்த கேடிசி நகரிலிருந்து பிரச்சார வேலைக்கு பின்புறமாக அந்த தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு பின்புறமாக பிரத்யேக பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாதை வழியாக பிரச்சார மேடைக்கு செல்லும் அவர் அங்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி வேட்பாளர்களை ஆதரித்து வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்திற்காக மட்டுமே இந்த மாநகரத்தில் ரோட் ஷோவும் நடக்க இருப்பதால மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் துணை காவல் ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தாளையத்து, வண்ணாரப்பேட்டை, கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் வந்து பெரும் அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில காவல்துறையினர் வந்து பலத்த பாதுகாப்புல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதற்கு முன்பு இருந்ததை விட இங்கு கூடுதல் அளவில் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது வரை இந்த இடத்துல எந்தவித ஒரு அசம்பாவித சூழலும் இல்லை. தொண்டர்கள் அமைதியாக காவல்துறையினருடைய அறிவுறுத்தலின் பேரில அந்த பந்தலுக்கு நுழையக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தவித அதாவது அத்துமீறி உள்ளே நுழைவதோ அப்படிப்பட்ட எந்த மாதிரியான சூழலும் தற்பொழுது வரை எழவில்லை. இன்னும் சற்று நேரத்துல விஜய் வந்து தற்பொழுது இந்த பிரச்சார பொதுக்கூட்ட மேடைக்கு, அதாவது பிரச்சாரம் நடைபெறும் இடம் அந்த கேடிசி நகர் பகுதிக்கு வர இருக்கிறார்.